இந்த வீடியோ சென்னையில உள்ள வண்டலூர் ஜூல எடுத்தது தாங்க. ஆமாங்க. நம்ம பக்கத்திலேயே இருக்கிறனால இதோட அருமை நமக்கு தெரியறது இல்லைங்க. ஏகப்பட்ட அனிமல்ஸும், பேர்ட்ஸும் இங்கே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் புலியிலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஆமாங்க. ஏகப்பட்ட புலி இருக்குது இங்கே. சிங்கமும் நிறைய சிங்கம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மான் கூட்டம் சர்வசாரமாக நம்ம ஊர் பக்கம் ஆடெல்லாம் நம்ம பக்கத்தில் எப்படி வந்துட்டு போகும் அது மாதிரி கேஷுவலாக அலைஞ்சிதுங்க. இந்த புலி பார்த்திங்களா கேஷுவலாக வாக்கிங் போயிட்டுருக்கு தானே பார்த்தீங்க. இப்போ பாருங்கள் அது என்ன சேட்டை பண்ணுன்னு. அது மைண்டுக்கு என்ன தோணுச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஆனால் ஜூவில் உள்ள எல்லா புலியும் என்னன்னு தோணுதோ தெரியலங்க அதுகளுக்கு. எல்லாமே வாக்கிங் போயிட்டு தாங்க இருந்துச்சு. நாங்கள் பார்த்த எல்லா புலியும் ஒரு வேலை வெட்டியாக ஐயா இருக்கணும், நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுவோன்னு பண்ணுறாங்களோ என்னவோ தெரியலங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த 2 சிங்கமும் அவ்வளோ அழகாக போனவங்களுக்கு ஷோ காட்டிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. இவ்வளோ க்ளோஸ்அப்பாக சிங்கத்தை பார்ப்போம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. 150 ருபீஸ் கொடுத்து போனதுக்கு செம்ம ஒர்த்துங்க. இந்த சிங்கம் வாயை திறந்துச்சு இல்லைங்க, நம்மளை தூக்கி சாப்பிட்ரும் போல் இருந்தது. இந்த 2 சிங்கம் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட சிங்கம் வச்சுருந்தாங்க. சிங்கத்தை பார்க்க போகிறப்போ வழியிலலாம் இந்த மாதிரி மான் தாங்க அதிகமாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி அசையாமல் அப்படியே இருந்ததுங்க. இவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. ஒரு குட்டி ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க போல். இவங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மான் இருக்கே மானால் கண்ணுக்குட்டியாக தெரிலங்க, அவ்வளோ பெருசாக இருந்தது. நெக்ஸ்ட் யாருங்க, நம்ம பாகுபலி பைசன் தாங்க இருந்தாங்க கூட்டமாக. ஷூலாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பைசன் பக்கத்தில் மட்டும் நிற்க முடியல, கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருந்தது. அடுத்து இந்த நாரையெல்லாம் இருக்குல்லங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பேர்ட்ஸில். பட் நான் பேர்ட்ஸ் எதுவும் கவர் பண்ணலைங்க. ஆர்வமாக பார்த்துட்டு இருந்ததில்ல, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முன்ன சொன்ன மாதிரி தாங்க இந்த வங்க புலியும் சரி எந்த புலியாக இருக்கட்டுமே எல்லாமே இங்கேயும் எங்கேயும் நடந்துக்கிட்டே தாங்க இருந்தது. என்ன அவங்க மைண்டில் ஓடிட்டு இருந்ததோ தெரியல. இந்த ஒயிட் டைகர் இதில் 2 இருந்ததுங்க. இந்த ஒன்று மட்டும் வெயிலுக்கு இதம்மா நல்லா தண்ணியில் வந்து உட்காந்துருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புளி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது புல்லு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. எங்களுக்கு ஒரே காமெடியாக இருந்தது. இந்த புளியும் வாக்கிங் தாங்க போயிட்டு இருந்தது. எனக்கு என்னமோ புலியோட மைண்ட் வாய்ஸ் என்னமோ நம்மளை எப்படி டின்னர் ஆக்குறதா இல்லை லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதான்னு தான் யோசிச்சுட்டு நடக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த சிறுத்தையும் சரி அந்த புலி சிறுத்தை 2மே சரிங்க நடந்துக்கிட்டே தாங்க இருந்தது எல்லாம். இந்த கரடி இருக்கேங்க சாஃப்ட் ஐஸில் எப்படி இருக்கும் அந்த போல் இருந்ததுங்க. பட் இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி வந்தது அது அந்த மாதிரி தெரியல. பட் நேரில் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது. நிஜமாவே ரியல் டெடி பியர் இது தாங்க, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பெலிக்கனுங்க பைசன் எப்படி ஸ்மெல்லியாக இருந்ததோ அது போல தாங்க இந்த பெலிக்கன் பக்கத்துலையும் இருந்து பார்க்க முடியல. பட் நிறைய பெலிக்கன்ஸ் இருந்தது. யானைங்க யானை, ஐயோ இந்த யானையை சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு இவன் இருக்கானே குளிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே மரத்துக்கிட்ட நின்று செம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சமத்து குட்டியாக வந்து தண்ணியில் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. இந்த ஜிராஃபியை நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கப்பட்ட பாடு இருக்கேன். எல்லாம் ஸ்டாச்சு மாதிரியே தாங்க நிற்கிறாங்க, அசையவே மாட்டேங்கிறாங்க யாருமே. இந்த சிங்கிள் மான் இருக்குல்லங்க என் பக்கத்தில் வந்து என்னை பயமுறுத்தி என்னை தெரிச்சு ஓட விட்டுருச்சு. போகிற வழியெல்லாம் மான் கூட்டம் வந்துட்டே இருந்ததுங்க, அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் யானை வரும் பாருங்களேன், அது ஸ்கின்னு எவ்வளோ ஒரு திக்காக தெரியுமா இருந்ததுப்பா. நீர் யானை தான் அப்படி இருக்குன்னா அந்த காண்டாமிருகம் இருக்கேன் கொடூரமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு திக்காக அது ஸ்கின்னெல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த முதலைக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு அதை அப்புறம் சொல்கிறேங்க. ஜூவில் ஏகப்பட்ட மங்கி பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க அனிமல்ஸில். அதில் இந்த மங்கி மட்டும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுங்க. எல்லாரும் திட்டுறதுக்கு சொல்லுவோம் குரங்கு அப்படின்னு. ஆனால் இந்த குரங்கு குட்டி நல்லாவே இருந்ததுங்க. அடுத்து குள்ளநரி குட்டி தாங்க இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. 200 ருபீஸ் கொடுத்து ஜூ வந்து 1 டே ஃபுல்லாக ரிலாக்ஸாக சூப்பராக பார்க்கலாங்க. அவ்வளோ ஒர்த்தான பிளேஸு. பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த பாம்பாக இருக்கட்டும், பாம்பு கூட நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு அதை எடிட் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ண கூட பயங்க, அதனால் நான் பண்ணலை. இந்த இது ஃபுல்லாகவே இருக்குங்க. ஆமாங்க. நாங்கள் பாட்டுக்கு தூரத்தில் உள்ள முதலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பக்கத்துலேயே இந்த முதலை வந்துக்கிட்டு இருக்குங்க. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இப்படி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, மேலே ஏறி எதுவும் வந்துடாதா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேங்க. ஏகப்பட்ட முதலைங்க இருந்தது. ஆனால் பாம்பெல்லாம் ஒரு பிளேஸில் வச்சுருந்தாங்க. பாம்பு கூட குட்டி குட்டி எலிக்குட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க. எலிக்குட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக என்டையர் ஜூ சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. டீட்டெயிலாம் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சைக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தாராளமாக என்டையர் ஜூவை சைக்கிள்லே ரவுண்ட் அடிக்கலாங்க. கார் கூட இருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.